பெரியாரையும் அம்பேத்கர் ஒரே நோட்டில் நிறுத்தலாமா? ஒரு நேர்கோட்டில் இல்ல, ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பெரியார் என்னெல்லாம் சொன்னாரோ அது அம்பேத்கர் அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் என்ன சொன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? No intellectual class in the world has prostituted intelligence. வார்த்தையை பாருங்க. No intellectual class has prostituted intelligence to invent a philosophy, to keep its fellow men in a perpetual state of ignorance and poverty, as the Brahmins have done to India in the name of Hinduism. இந்து மதத்தின் பெயரால் ஒரு படித்த சமூகம் தான் மட்டுமே படித்துக் கொண்டு சக மனிதர்களை தரித்திரர்களாகவும் தற்குறிகளாகவும் வைப்பதற்கு ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி அதை மதம் என்று சொன்ன வரலாறு பிராமணர்களுக்கு மட்டும்தான் உண்டு, இந்து மதத்துக்கு தான் உண்டு. இது அப்படியே பெரியார் சொன்னாரு. மதத்தின் பெயரால் எங்களை படிக்க விடாமல், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களை படிக்க விடாமல் தற்குறிகளாக வைத்துக் கொண்டு நாகரிகமற்றவர்களாக செல்வம் சேர்க்க முடியாதவர்களை வைத்திருப்பதற்கு பெயர் ஒரு மதமா என்றால் அந்த மதத்தை தூக்கி கடந்து எரியாமல் நான் என்ன செய்வேன்னு கேட்டேன். அவர் சொன்ன லாங்குவேஜ், அவர் சொன்ன லாங்குவேஜ். அதனால ஆரியம் இந்த மண்ணிலே ஒரு தத்துவம் தான், நம்ம மறைக்க வேண்டியதில்லை. சமஸ்கிருதம் ஒரு மூத்த மொழி தான், ஒரு சிவிலைஸ்ட் லாங்குவேஜ் தான், ஒரு செம்மொழி தான், அதே போல தமிழ் செம்மொழி தான். ஆனால் இரண்டும் சொன்ன தத்துவங்கள் வெவ்வேறு. ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்ற சிந்தனை மரபு, ரெண்டு சிந்தனை மரபு வேறு வேறு மட்டுமல்ல, நேர் எதிரானது. மனிதர்களை சமம் என்று சொன்னது தமிழ் திராவிடம், மனிதர்கள் வெவ்வேறானவர்கள் சாதி என்று சொன்னது ஆரியம் சமஸ்கிருதம். எனவே அங்கிருந்து தொடங்கி அந்த புள்ளிதான் பிறகு பெரியாரால் நிறுவனப்படுத்தப்பட்டு இந்த நிறுவனம் இன்றைக்கு தென்னகத்திலே தமிழ்நாட்டிலே நீண்டு நெளிந்து இருப்பதற்கு காரணம்